லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தாவேக அரசுக்கு தொடர்ச்சியாக இந்த குதிரை பேரம், பவர் கட்டு, இப்ப அந்த லாக்அப் டெத் உள்ளிட்ட சர்ச்சைகள்ல சிக்கியிருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் எழுதியிருக்கு. அதாவது பழனி கோயில் மடத்திற்கு சொந்தமான ஒரு நிலத்தை தனிநபர்களுக்கு விற்பனை செய்ததாக சுமார் 100 கோடி அளவுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாரு. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷருடைய உறவினருக்காக இது கைமாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. ஆனா அமைச்சர் இதை மறுக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? தொடர்ச்சியாக தாவேக அரசனுடைய இந்த சர்ச்சைகள்ல சிக்கிறது எப்படி பாக்குறீங்க? அமைச்சர் ரமேஷுக்கு இதுல தொடர்பு இருக்கா, அவருடைய உறவினருக்கு மாற்றியதுதான் பிரச்சனையா அப்படின்ற கேள்வி ரெண்டாவது. முதல்ல என்ன நடந்தது அப்படின்றதே சிக்கல். அதாவது பழனியில இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமான அல்லது கோயில் தொடர்புடைய ஒரு நிலம், அந்த நிலத்தை பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே கடந்த ஆட்சியில பல முறை அந்த சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த இடத்த பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் மெமரண்டம் அனுப்பியிருக்கிறாங்க, சர்க்குலரா அதை கொடுத்திருக்கிறாங்க. அந்த சர்க்குலர் இருக்கும் போதே அதை ரிவோக் பண்ணாத நிலையிலேயே இந்த பத்திரத்தை பதிவு பண்ணது எப்படி? அப்ப இது வெறுமனே நெக்லிஜென்ஸ் கிடையாது. அதாவது ஒரு தனிநபர் தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னு கிடையாது. அந்த சார் பதிவாளர் மாதிரி இருக்கலாம், துணை பதிவாளர் மாதிரி இருக்கலாம், அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாரும் மாறவில்லை, அவர்கள் எல்லோரும் அப்படியே தான் இருக்கிறார்கள். பொதுவா பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போன எல்லாருக்குமே தெரியும், அந்த பத்திரம் போகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகள் அதை வெவ்வேறு காரணங்களால சரி பார்ப்பாங்க. இது இந்த இதுல சரியா இருக்கா, இந்த இது சரியா இருக்கான்னு ஒவ்வொரு டேபிளுக்கும் அதுல ஒரு ரோல் இருக்கு. அப்ப எல்லாரும் பார்த்துதான் அது கடைசியா ரிஜிஸ்டர் டேபிள்ல சைனிங்க்கு போய் நிற்கும். அப்படி போறதுக்கு முன்னாடி அந்த ஆபீஸ் முழுக்க அந்த பதிவு பேசுபொருள் ஆயிருக்கும். ஏன் பேசுபொருள் ஆயிருக்கும்னா அது அறநிலைத்துறை தொடர்புடைய, கோயில் தொடர்புடைய, ஏற்கனவே சர்ச்சை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படின்றதுனால ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். இப்ப நீங்களும் நானும் மதுரையில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். மீனாட்சி அம்மன் கோயில் தொடர்பான ஒரு லேண்ட் பத்திரப்பதிவுக்கு வரும்போது ஆபீஸே மீனாட்சி அம்மன் கோயில் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்குன்னு பேசுமா பேசாதா? சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயம் இது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி திடீர்னு பதிவுக்கு போச்சு? தடை ஏற்கனவே பல முறை, ஒரு தடவை இல்லை பல முறை சர்க்குலர் அனுப்பப்பட்டோம். இது எப்படி பதிவு செய்யப்பட்டது? அந்த பதிவை மேற்கொள்வதற்கு யார் அதிகாரியா வர்றா அப்படின்னா, கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரே ஒரு நாள் இங்க வர்றாரு. அது டிரான்ஸ்பரா? ஒரே ஒரு நாள் போட்டா அதுக்கு பேர் டிரான்ஸ்பர் கிடையாது, டெபுடேஷன். அவர் டெபுடேஷன்ல வந்தாரா? அந்த டெபுடேஷன் போட்டதுக்கான காரணம் என்ன? அந்த ஒரு நாள் அவசரமாக அவர் இங்கு வேலையை பார்த்ததனுடைய நோக்கம் என்ன? அப்ப ரெண்டாவது சர்ச்சை. முதல் சர்ச்சை அந்த லேண்டை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கொடைக்கானல்ல இருந்து இவர் எப்படி வந்தாரு. அதற்கு அடுத்து அந்த பழனியில இருந்த ஜாயிண்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி ஸ்டேட் ஜாயிண்ட் கமிஷனரா ப்ரொமோட் ஆகிறார். 6ஆம் தேதி பத்திரப்பதிவு நடக்குது, 9ஆம் தேதி ப்ரொமோட் ஆகிறாரு. இப்ப இவ்வளவு ஒரு ஆபீஸ்ல நடக்குது. இது எல்லாமே கனெக்டடா அல்லது இது எல்லாமே கோயின்சிடென்டலா? இதுக்கு ஒரு என்கொயரி தேவையா தேவையில்லையா? இதுக்கு ஒரு என்கொயரி தேவை. அந்த ஒரு அதிகாரியை மட்டும் சஸ்பென்ஷன்ல வச்சிருக்கிறாங்க. அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? நம்ம கடந்த காலங்களில் இது போன்ற புகார்கள் எல்லாம் வரும்போது அந்த துறையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள், ஒரு உதாரணத்துக்கு இப்ப ரமேஷ் அவர்களே எடுத்துப்போமே. கடந்த முறை அவர் ஒரு மாசம் முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போனார். போன இடத்துல அங்க இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதை கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, இம்மீடியட்டா பாஸ் பண்ணாங்க. அவங்கள சஸ்பென்ஷன், அவங்கள டிரான்ஸ்பரு, டிஸ்மிசல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் பறந்தது. நீங்க அந்த ஆர்டரை பார்த்தா தெரியும். அதுல அந்த பகுதியினுடைய மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறையினுடைய அதிகாரி ஒருத்தர் இவங்கள்ட்ட இருந்து விளக்கம் கேட்டு அதற்கு பிறகுதான் நடவடிக்கை எடுத்திருப்பாருன்னா அபிஷியலா பதிவாயிருக்கும். இந்த மாதிரி துறை ரீதியாக தொடங்கப்பட்ட நடவடிக்கைகளை பொதுவெளியில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏன் தெரிவிக்கவில்லை?
அந்த அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார், உள்ளுக்குள்ள என்கொயரி போகுது. என்ன என்கொயரி போகுது? இல்ல, அது தவறு official ஆ நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறாங்களே. தவறு நடந்துக்கிறது உண்மைதான். அந்த வழக்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு, 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு வெளிப்படையா சொல்றாங்களே. இதுல அமைச்சருடைய உறவினருக்கு இடத்த மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு ஒரு ஆளுங்கட்சிக்கு, அரசுக்கு ஒரு களங்கத்தை கற்பிக்கணும்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது அவரா கண்டுபிடிச்சு சொல்லலையே. இப்ப என் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிரச்சனை, இப்ப பேரலையில ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நானே கண்டுபிடிச்சு நானே ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்னா குற்றம் நடந்ததை நான் ஒப்புக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை சரி செய்கிறேன் அப்படின்னு பொருள். மாறாக சமூக வலைதளத்துல போட்டு சாத்துனதுக்கு பிறகு நேரடியா அமைச்சர் பெயரையே தொடர்பு படுத்தியதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ஷன் இனிஷியேட் பண்றாங்க. இதுதான் பிரச்சனைக்குரியதா இருக்கு. அவங்க இப்படி ஒரு பத்திரம் பதியப்பட்டிருக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய சர்ச்சை. அதே போல லேண்டினுடைய வேல்யூ 100 கோடி வேல்யூவேஷன் சொல்றாங்க, அது எப்படி 2 கோடிக்கு பதிஞ்சாங்க? அப்ப இதுல அவ்வளவு பிரச்சனை, எல்லாமே சிக்கலா இருக்கு. இது தொடர்புடைய அனைத்தும் சந்தேகமாக இருக்கிறது. ஆக இதுல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இல்ல, போலீஸ் ஆக்ஷன் தேவை. ஏங்க, செந்தில் பாலாஜிய கைது பண்றதுக்கு தேடிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு? யாரோ ஒருத்தர் அந்த குதிரை பேரம் போலீஸ்ல போய் ஆதாரம் இல்லாத ஒரு கேஸ்ல இப்ப போலீஸ் ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்றாங்க சார். அரெஸ்ட் பண்ண உடனே உண்மையை சொல்லுன்னு கேட்பாங்க. அவன் உண்மையை சொல்லுவானா? எப்ப சொல்லுவான்னா, மொத்த ஆதாரமும் போலீஸ் கையில சிக்கிருச்சு அப்படின்னா அவன் உண்மையை சொல்லுவான். அதுக்கு பிரைமரியா ஒரு ஆடியோ போன் கால் ரெக்கார்டிங் தேவை. அப்படி ஒண்ணு இல்லாத போது ஒருத்தன் போலீஸ் கூப்பிட்டு போன உடனே பொதன்னு உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இது எப்படிப்பட்ட விசாரணை? இது எப்படிப்பட்ட ஒப்புக்கொள்ளல் அப்படின்றது ஊருக்கே தெரியும். அதுல செந்தில் பாலாஜி வலை வீசி தேட அப்படி ஒரு ஆதாரமே இல்லை. ஒரே ஊர்ல 2 பேர் சிக்னல் இருந்திருக்கு. எப்படி பாருங்க. இப்போ உங்க டவரும் என் டவரும் சென்னையில இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீடியோ கான்பரன்சிங்ல சதி கோட்பாடு பண்ணோம் அப்படின்னு புகார் எழுத முடியும்ல? அஜீஸும் இந்திரகுமார் தேரடியும் ஸ்ரீமியார் வழியாக ஒரே இடத்தில் சந்தித்து உரையாடி சதி செய்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு உத்தரப்பிரதேசத்துல இப்படித்தான் 1000 ரூபாய் தன்னுடைய போட்டோகிராஃபர்கிட்ட வாங்கின ஒருத்தரை யுஏபிஏல தூக்கி வச்சு உள்ள வச்சு ஈடி விசாரிச்சுட்டு இருந்தது அந்த வழக்க. இப்படி என்னன்னாலும் இவங்க இஷ்டத்துக்கு கதை எழுதுறான். அந்த கதைக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்றதுக்கு தேடுறாங்க. என்ன ஆதாரம் இருக்கு? இவ்வளவு தீவிரமா தேடுறீங்க? கையும் களவுமா ஒருத்தர் சிக்கி இருக்கிறான்ல. 100 கோடி வேல்யூவேஷன் உள்ள லேண்டை 2 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். ஒண்ணு, அந்த லேண்டை ரிஜிஸ்டரே பண்ணக்கூடாதுன்னு டிபார்ட்மெண்டல் சர்க்குலர் இருக்கும்போது அதையும் தாண்டி அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. 2, 3வது ஒரே ஒரு நாள் வந்துட்டு போனவர் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரத்தை பதிவு பண்ணிட்டு போறாரு. 4வது இது சம்பந்தப்பட்ட ஜாயிண்ட் கமிஷனர் உடனடியா ப்ரமோஷன்ல போறாரு. யாருமே கைது பண்ணப்படல, யாருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் போடல, யாரையும் போலீஸ் தேடல. ஏன் தேடல? எந்த ஆதாரம் இல்லாம செந்தில் பாலாஜி அந்த விரட்டு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சப்புன்னு அரைஞ்சு விட்டுருக்கு டிவிஎஸ்சிய. என்ன கேட்கிறாங்க? சிங்கப்பூர் போனாரு. ஆராசா ரொம்ப தெளிவா சொல்றாரு, கரெக்ட் யுவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் வித் யுவர் இன்டெலிஜென்ஸ் சொல்லி அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் பொய் சொன்னாருன்னா அவர் மேல பார்லிமெண்ட்லயே பிரிவிலேஜ் மோஷன்லாம் கொண்டு வரலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் பொய் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாடாளுமன்றத்துல இப்படியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் இனிஷியேட் பண்றதாக இருந்தும் கூட வெளியே ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா அப்ப அது உண்மையாகத்தான் இருக்கும். ஆதாரம் இல்லாம அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்கதான் எதுனாலும் கைது பண்ணிடுவாங்களே. இப்ப ஆராசா என்ன சொல்றாரு? 17ஆம் தேதியே ஏவாவில டிக்கெட் போட்டாரு. அவர் ஊருக்கு கிளம்புறதா இருந்த அன்னைக்கு நீ ரெய்டுக்கு வந்துட்ட, உனக்கு கோஆபரேட் பண்ணாம கிளம்பி போனா தப்பி ஓட்டம்னு நியூஸ் போடுவ. தப்பி ஓட்டம்னு நியூஸ் போடுறதுக்காகத்தான் இவங்க அன்னைக்கு வந்ததே. அல்லது ஏர்போர்ட் கிளம்புற வழியில அரெஸ்ட் பண்ணி தப்பி ஓடியவரை மடக்கி பிடித்த போலீஸ் நியூஸ் போடுறதுக்காண்டிதான் அவர் ஊருக்கு கிளம்புற டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? நம்ம இன்னைக்கு கிளம்பினோம்னா இவங்க தேவையில்லாம இளவ கூட்டுவானுங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 நாள் கழிச்சு கிளம்புறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல, இவங்க தானே சொல்றாங்க சிங்கப்பூரில் இருந்து கொண்டு ஒரு ஆதாரத்தை அளித்தார், அதை நாங்கள் டிஜிட்டலாக ட்ரேஸ் பண்ணிட்டோம்ன்றாங்கல்ல. ட்ரேஸ் பண்ணுங்க. சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் இவர் எப்ப ட்ரேஸ், அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டாங்க.
ஏற்கனவே கோர்ட் வந்து அவரு ஹெல்த்துக்கு போயிருக்கிறாரு, திருப்பி வருவாரு, இந்த தேதியில ஆஜராகணும்னு சொல்லி இருக்கிறோம், வரட்டும், எதுக்கு லுக் நோட்டீஸ், இப்ப அவர் தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டிவிஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரீம் ஆக போறோம் பார் சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வந்து நாங்க லுக் அவுட் நோட்டீஸை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ஊருக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தருக்கு எதுக்கே லுக் அவுட் நோட்டீஸ் போடுறீங்க, காணாம போனவனுக்கு போடுறது எதுக்கே, உயிரோட நல்லபடியா இருக்கிறவருக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாம், அவர் ஆஜராயிட்டாருங்க, அவர் விசாரணைக்கு ஆஜராயிட்டாரு. ஆஜரான ஒருத்தருக்கு எதிராக இவங்க வந்து லுக் அவுட் நோட்டீஸ வந்து கண்டினியூ பண்ணணும்னு போடுறாங்க. எப்ப அவர் ஓன் பிரிமைஸ்ல இருக்கிறாரு, ஓன் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, போய் வேஸ்ட், அதை விட்டுட்டு எதுக்கு இங்க வந்து நிக்கிற, போயா வேலையை பார்த்துக்கிட்ட அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் செவில் அடிச்சு பத்தி விட்டுருச்சு டிவிஎஸ்சியை. இப்படி ஒவ்வொரு பக்கமும் வந்து தடாலடியா போய்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, ஏவா வேலுவுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டாங்க. ஏன் போட்டாங்க? ஏன்னா அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா, ஆதாரங்களை அழிச்சிட்டாருன்னா எங்களால அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுன்னு. இப்ப 100 கோடி லேண்ட 2 கோடிக்கு மாத்தின ஒருத்தர் இன்னும் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஆதாரத்தை அழிப்பாரா மாட்டாரா? அவரை தூக்கி உள்ள வைக்கணுமா கூடாதா? அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போடணுமா தேவையில்லையா? இது போலீஸ் ஆக்ஷன் தொடர்புடையதா இல்லையா? டிவிஎஸ்சி தொடர்புடையதா இல்லையா? ஏன் இன்னும் வரல? இதுக்கு பதில் சொல்லுங்க ரமேஷ். உங்க சொந்தக்காரங்க வந்து இருக்கிறாங்க இல்லைன்றது அது யாரானாலும் இருக்கட்டும், ஆனா அவன் பேர்ல வந்து பட்டாவை போட்டது யாரு? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்க டிபார்ட்மெண்ட் ஆளு, உங்க கவர்மெண்ட் அபிஷியல், அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒரு கோயில் நிலத்தை 1 இன்ச்சு கூட அபகரிக்க விட மாட்டோம்னு சொல்றாரு ரமேஷ். வந்து அவர் இந்த அரசுக்கு எதிராக ஒரு கலங்கம். ஏன்னா அவர் ஆரம்பத்திலே முறுக்கு பாக்கெட்ல கூட எக்ஸ்பைரி இருக்கான்னு செக் பண்ணக்கூடிய ஆள். அவர் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துறது அப்படிங்கிறாங்க. அரசுக்கு இப்ப யார் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? முன்வைக்கிறவங்களுக்கு எதிராக அவர் வந்து தாராளமாக அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம், ப்ரொசீட் பண்ணலாம். அதெல்லாம் அவர்களுடைய விருப்பம், அவருடைய தனி மனித சுதந்திரம். ஆனா நீங்க பாருங்களேன், இதே நபர்கள் சட்டப்பேரவையில பார்ட்டி ஃபண்டுன்றாங்க. எந்த பார்ட்டி அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. யார் யாரெல்லாம் கலெக்ஷன் பண்றாங்க லிஸ்ட கொடு, நடவடிக்கை எடு, ஜெயில தூக்கி வை கேட்டாங்கல்ல திமுக காரங்க. உதயநிதி கேட்டார்ல, பதில் சொல்லல. ஏன் சொல்லல? ஆனா உங்க பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு புகார் அப்படி சொன்ன உடனே பத்திக்கிட்டு வருதுல, பதண்டு. ஏன் பதறீங்க? உங்க மேலதான் எந்த புகாரும் இல்லையில, ஜாலியா எடுத்துங்க. 1000 பேர் 1000 விமர்சன கணைகளை வீசுவார்கள். இது அவதூறு அப்படின்னா அதை கோர்ட்ல டீல் பண்ணுங்க, ஓகே, அது உங்களுக்கு லீகலா இருக்கக்கூடிய ரெமெடி, அதை நீங்க பர்சியூ பண்ணலாம். ஏன் பிரச்சனை? ரமேஷ் கோர்ட்டுக்கு போனது இல்ல. ஏன் பிரச்சனை? ரமேஷ் கோர்ட்டுக்கு போக வேண்டிய மேட்டருக்கு போகலன்றதுதான் என் பிரச்சனை. பத்திரப்பதிவு துறையில ஒரு கண்ணுக்கு முன்னாடி பகிரங்கமான ஊழல் நடந்திருக்கிறது. அதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியவர்கள், டிவிஎஸ்சியிடம் போக வேண்டியவர்கள், சிபிஐயிடம் போக வேண்டியவர்கள் ஏன் போகவில்லை? ஏன் தனி மனித அவதூறு தொடர்பான வழக்கிற்கு நீதிமன்றம் போறாங்க? குற்றம் நடந்ததுன்னு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? விஜயபாஸ்கர் ஊழல் செய்தார், ஆமா ஊழல் செய்தார் அப்படின்னு ஒரு மேடையிலேயே வந்து ஒத்துக்கிறார் ஒருத்தர். சமீபத்துல கூட ஒரு டிபேட்ல பார்த்த அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து, ஆமா நாங்க வாஷிங் மிஷின் தான் வச்சிருக்கோம், உள்ள வந்தா வெளுத்து அனுப்பிடுவோம் அப்படின்றாரு. ஒத்துக்கிறதுன்றது எப்படி ஒத்துக்கிறதுன்றது இருக்குல்ல, ஒத்துக்கொண்டு அதற்கான ரெமெடி என்ன செஞ்சீங்க? நீங்க கட்சியில விஜயபாஸ்கர் சேர்ந்த உடனே வேல்ஸ் யூனிவர்சிட்டி சேர்மன் வந்து காலேஜ் கட்டுறதுக்கு லஞ்சம் வாங்கியதாக புகார் தெரிவித்த வழக்கில் வந்து இம்மிடியட்டா அவர் வாபஸ் வாங்குறாரு. இப்ப இது எல்லாமே தொடர்பற்றது. நாங்க நம்புறோம், அரசு சொன்னா நம்புவோம். ஏன்னா அரசு வந்து என்னென்னமோ சொல்லுது, அதையெல்லாம் நம்புறோம். இதை நம்ப மாட்டோமா? நம்பிட்டு போவோம். ஆனா மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் உண்மை இப்ப ஜென்சி அப்படின்ற ஒரு தலைமுறை வந்து மொத்தமா எல்லாம் உங்களை ஆதரிக்கல. நீங்க வாங்கினதே 1.25 கோடி ஓட்டு தானே. மொத்த ஜென்சியும் மொத்தமா சேர்த்தாலும் 1.25 கோடி ஓட்டு தான். அந்த மொத்த 1.25 கோடி ஓட்டு உங்களுக்கு வந்துருச்சா? அப்ப வயசான யாருமே உங்களுக்கு ஓட்டு போடலையா? அப்ப ஜென்சியில கொஞ்சம் பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடியவர்கள் அதே திமுக, அதிமுக, நாத்தாக்க அப்படின்னு பல கட்சிகளுக்கும் பிரித்துதான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அங்கேயும் ஜென்சி இருக்கிறாங்க. நீங்க பண்றதெல்லாம் அவங்களும் சமூக வலைதளங்கள்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது அவ்வளவு சீக்கிரம் இந்த அரசு ரொம்ப சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆக தொடங்கி இருக்கிறது. அதற்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் மீதான இந்த புகாரே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம்.
நீங்க இப்போ ஒண்ணு கேட்டீங்கல்ல, அந்த முறுக்கு பாக்கெட்டை கூட வந்து மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு அவரு. இல்ல முறுக்கு பாக்கெட்டே மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமை உள்ளவர் அப்படின்னா அவர் வந்து இதை விட்டுருவாரா? சரி, முறுக்கு பாக்கெட்டை போய் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டார்ல, யார்கிட்ட? ஸ்டால் வச்சிருக்கிறவர்கிட்ட. இது 5ஆம் தேதி தயாரிச்சதா? ஆமா. 5ஆம் தேதி தயாரிச்சதுக்கு என்ன ஆதாரம்? கிட்டுக்கு பிடி கேள்வி, அட்டேங்கப்பா என்ன கேள்வி அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மொமெண்ட்ல நேரா போங்க, பழனி பதிவாளர் அலுவலகத்துக்கு போங்க. உங்க பதிவுத்துறை அமைச்சர் யாரு? நம்ம தனபால் அவர்களுடைய பையன், அவரை கூட்டிட்டு போங்க. 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போங்க. எப்படியா 100 கோடி லேண்ட் 2 கோடிக்கு நீ ரிஜிஸ்டர் பண்ண? சர்க்குலர் சர்க்குலர்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். சர்க்குலர் வந்து இருக்குல்ல, இதை பார்க்காம நீ எப்படி ரிஜிஸ்டர் பண்ண? அப்போ உன் மேல புகார் இருக்கு, போலீஸ் அரெஸ்டியம் சொல்லுங்க பாப்போம். மாசா இருக்கும்ல. அப்ப உங்களுடைய தாட்டியத்தை எல்லாம் நீங்க யாருகிட்ட காட்டுறீங்கன்னா, ஒரு முறுக்கு விற்கிறவன், ஒரு ஆபீஸ்ல கடைநிலையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன், ஒரு எதிர்கேள்வி கேட்க முடியாத ஒரு அம்மா 10 ரூபா வாங்கினாங்கன்றதுக்கு அவங்க மேல இவ்வளவு வன்மம், இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு நடவடிக்கைகள். திரிசுந்தர அர்ச்சகர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தேள்? என்னை சாதி ரீதியாக இது பண்றாங்க, நான் விட்டுருவோம் சார். அமைச்சராக இருப்பவருக்கு சாதி அடையாளத்தை எடுத்துருவோம் சார். வேண்டாம் சார், நீங்க வந்து பெரியாரிஸ்டாவே இருந்துட்டு போங்க சார். திரிசுந்தர அர்ச்சகர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அவங்க காசு வாங்கி இருக்கிறாங்கல்ல. இப்ப அரசு பணியில இருக்கிற ஒருத்தர் வாங்கினாரு, அவரை வந்து பணி நீக்கம் செய்திருக்கீங்க. ஓகே, சூப்பர். இந்த திரிசுந்தர அர்ச்சகர்ன்றவங்களுக்கு வந்து எந்த போஸ்டிங் கிடையாது, அவங்க அங்க வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை? அவன் வசூல் பண்ண காசெல்லாம் அரசாங்கத்துக்கு திருப்பி எடுத்துட்டு வாங்க. 10 ரூபா வாங்கினோடனே அந்த போடு போட்டீங்க. 1000 ரூபா வாங்கியிருக்கிறான், 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கியிருக்கிறான். ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? ஏன்னா எங்க அண்ணன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கோயிலுக்கு போறப்ப அங்க இருக்கிற ஒரு திரிசுந்தர அர்ச்சகர் மூலமா தான் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்திருந்தாரு. யாருக்கு தெரியும்? அங்க போய் விஐபி தரிசனம் பண்ற எல்லாருமே அங்க அந்த திரிசுந்தரர்கள் மூலமா தான் உள்ள போறாதா தகவல். போனவங்க யாராவது இருந்தா வெரிஃபை பண்ணி சொல்லட்டும், கமெண்ட்ஸ்ல சொல்லட்டும். ஆனா இப்ப இவர் வந்து இந்த ஊழலை கண்டுபிடிப்பார், அவர் வந்து துல்லியமாக டேட்டு பார்த்து கண்டுபிடிப்பார் அப்படின்னா, சம்பவம் நடந்தது 6ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 15. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எடுத்தாங்க? கமிஷன் போட்டீங்களா? என்கொயரி போட்டீங்களா? கேஸ் போட்டீங்களா? டிவிஎஸ்சி ஏன் வரல? ஏன்னா டிவிஎஸ்சிய பொலிட்டிக்கல் டூலா எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு வேலை இருக்கிறது. எப்படி வந்து ஒன்றிய அரசாங்கம் இடி, சிபிஐ, ஐடி உள்ளிட்ட துறைகளை வைத்து எதிர்கட்சிகளையும் நிறுவனங்களையும் மிரட்டுவாங்களோ, அதே போல இவர்கள் டிவிஎஸ்சி வைத்து எதிர்கட்சியை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய துறையாக அந்த துறையை வந்து மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த துறை மட்டுமல்ல, எல்லா துறைகளும் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கே ஒரு ஸ்டண்ட்டை போட்டு இதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி மறைச்சிருவாங்க. அங்க அம்பேத்கர் சிலையை திறக்க முடியலன்னு ஒரு போராட்டம் மக்கள் அங்கொன்றும் நடக்கிறது. அதாவது ஒவ்வொரு நிர்வாகிகள் இருப்பாங்க. மாம்பாக்கத்துல ஒரு நிர்வாகி லஞ்சம் வாங்குறாரு, வீடியோ வருது. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய அந்த இதை வச்சுட்டு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையுமே குறை சொல்வது ஏற்கும்படியாக இல்லை அப்படின்னு. அல்ல, அது நீங்க வந்து அந்த மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கேஷுவலா இருக்கும். அங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்று, எங்கேயும் ஒன்று அப்படின்னு எல்லா பக்கமும் பஞ்சாயத்து நடக்குது இல்ல. இப்ப அம்பேத்கர் சிலையை திறக்க முடியலன்னு சொல்லிட்டு பட்டியல் சமூக மக்கள் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷமா அந்த சிலை பூட்டி இருக்குது. போன ஆட்சிக்கும் அதுல பொறுப்பு இருந்திருக்கு, போன ஆட்சியும் அதை திறக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்குன்னு எடுக்கல. நீங்க வந்த உடனே அதை எடுத்திருக்கணும்ல. மாறாக இவர் தானே சொன்னாரு, சாதியை ஒழிச்சிட்டோம், சாதியை கடந்துட்டோம். அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு உட்காரதுல என்ன சார் பிரச்சனை? திமுக காரன் சொல்லல, நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம்னு சொல்லலைங்க. திமுக காரன் சொல்லல, நீங்க சொன்னீங்கல்ல. அங்க என்ன பிரச்சனை? ஏன் திறக்க முடியல? சரி, அம்பேத்கர் சிலையை திறக்கிறது மட்டும்தான் பிரச்சனையா? லாக்அப் டெத்து, ஒரு கன்சியூமபிள் குவான்டிட்டியில வைத்திருந்த ஒரு பொருளை இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய், அல்லது அவர் விற்பனை கூட செய்திருக்கட்டுமே, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அவரை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. போன ஆட்சியில இதே போல ஒன்று நடந்த போது மு.க. ஸ்டாலின் போன் பண்ணி சாரிமான்னாரு. இப்ப விஜய்க்கு தெரியும் அந்த சாரின்ற வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளவு சிரமம், அது எவ்வளவு பெரிய ஆற்றுப்படுத்தல், ஆறுதல் அப்படின்றது இப்ப விஜய்க்கு புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா மக்கள் புரிய வைப்பாங்க. இந்த லாக்அப் டெத்துக்கு பதில் இல்லை, அரசாங்கம் இப்போ வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கல.
கிட்டத்தட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் சிச்சுவேஷன் மாதிரி தான். அனாதை பிணம்னு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க அந்த பாடியை. உடம்பு முழுக்க காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆணவ படுகொலைகள் அத்தனை நடந்திருக்கு. உங்க அமைச்சர்கள் எத்தனை பேர் போய் பார்த்தார்கள்? தொகுதிக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மண்டலத்துக்கு ஒரு அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்கீங்களா? அந்த பொறுப்பு அமைச்சர்கள் யாராவது போய் பார்த்தார்களா? ஏன் போய் பார்க்கவில்லை? அந்த பகுதியினுடைய எம்எல்ஏக்கள் போய் பார்த்தார்களா? ஏன் போய் பார்க்கவில்லை? சாதி ஆணவ படுகொலைகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கினார்களா? ஏன் இன்னும் வழங்கவில்லை? தன்னுடைய கூட்டணி செத்தவங்களுக்கு கொடுத்தாங்களே, சாதி ஆணவ படுகொலை செத்தவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? எத்தனை இடத்துக்கு இவங்க போய் நேரில் நின்றாங்க? அப்ப எதற்குமே பதில் இல்லை. அப்போ எல்லா பக்கங்களும் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு செயல்பாடற்று போயிருக்கிறது, முடங்கிய நிலையில் இருக்கிறது. அல்லது மக்களை திசை திருப்புகின்ற நோக்கத்தோடு வேறு பிரச்சனைகளில் நம்மளை திசை திருப்பி விடுகின்ற ஒரு வேலையில் இந்த அரசு ஈடுபட்டிருக்கிறது. தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு புதிய கைது தொடர்பான செய்தி. நீங்க செந்தில் பாலாஜி அவர்களை முந்தானேத்து நியூஸ், கைதாகிறாரா செந்தில் பாலாஜி? என்னடா கைதாகிறாரா? கோர்ட்டு தான் பிணை கொடுத்துருச்சு. இல்ல அவர் ஆஜராகலையா? ஏன் ஆகல? கோர்ட் இந்த ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆன 15 நாட்கள், ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆனதுல இருந்து 15 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? ஆர்டர் கோர்ட்ல சொல்லிட்டாங்க, ஆனா இன்னும் பாஸ் ஆகி வரலையே, காப்பி வரலையே. காப்பி வந்தாதான் போலீஸ் ஸ்டேஷன்ல அதை பதிவு பண்ணி இது பண்ண முடியும். அப்ப காப்பி வராத போது நான் எப்படி ஆஜராக முடியும்? உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஜராகவில்லை, அதனால் கைது செய்யப்படுகிறாரா? விரைகிறது போலீஸ். இதே என்ன நியூஸ் இது? இது நியூசன்ஸ். இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சர்ச்சைகளை உற்பத்தி செய்து நம்மை திசை திருப்பி பார்க்கிறது தாவேகா. நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர்.